பார்லிமென்ட்டின் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று துவங்குகிறது. நடப்பு நிதியாண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாளை தாக்கல் செய்கிறார். இந்த கூட்டத்தொடரில் நீட் விவகாரம், உத்தரப்பிரதேச மாநிலம் கன்வர் யாத்திரை விவகாரம் உள்ளிட்டவற்றை எழுப்ப எதிர்க்கட்சிகள் தயாராகி வருகிறது. கடந்த ஏப்ரல், மே மாதங்களில் லோக்சபாவுக்கு தேர்தல் நடந்தது. இதனால் 2024-25ஆம் ஆண்டு நிதி ஆண்டுக்கான இடைக்கால பட்ஜெட் பிப்ரவரியில் தாக்கல் செய்யப்பட்டது. தேர்தல் முடிந்து பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் 3வது முறையாக ஆட்சி அமைந்துள்ளது. இதையடுத்து 2024-25ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கான கூட்டத்தொடர் இன்று துவங்குகிறது. ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை 19 நாட்களுக்கு இந்த கூட்டத்தொடர் நடக்க இருக்கிறது. தொடர்ந்து 7வது முறையாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தன் பட்ஜெட்டை நாளை தாக்கல் செய்ய இருக்கிறார். அதற்கு முன் பொருளாதார ஆய்வு அறிக்கை இன்று தாக்கலாகலாம். தற்போது மத்திய கூட்டணி ஆட்சி அமைந்துள்ளதுடன் எதிர்க்கட்சிகளின் பலமும் அதிகரித்திருக்கிறது. கடந்த மாதம் எம்பிக்கள் பதவியேற்பதாக நடந்த கூட்டத்தொடரின் போதே ஆளும் தரப்புக்கு எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணி தன் பலத்தை காட்டியது. கடுமையான விவாதங்களை அப்போது நடந்தன. ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பிரதமர் மோடி உரையாற்றிய போது எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கோஷமிட்டன. இந்நிலையில் பட்ஜெட் கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சிகளை சமாளிப்பது ஆளும் தரப்புக்கு கடும் சவாலாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சபையை சுமூகமாக நடத்துவதற்கான அனைத்து கட்சி கூட்டத்திற்கு நேற்று அரசு அழைப்பு விடுத்திருந்தது. இராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் டெல்லியில் நடந்த இந்த கூட்டத்தில் பங்கேற்க 44 கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. வழக்கமாக பெரிய கட்சிகளுக்கு மட்டுமே அழைப்பு விடுக்கப்படும். ஆனால் ஒரு எம்பி உள்ள கட்சிகளுக்கு கூட இந்த முறை அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த கூட்டத்தில் எதிர்க்கட்சிகள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தன. மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு மோசடிகள் தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என்பது அவர்களின் முக்கிய கோரிக்கை. உத்தரப்பிரதேசத்தின் சிவனை வழிபடும் கன்வர் யாத்திரை நடக்க இருக்கிறது. இந்த யாத்திரையின் போது சாலையோரங்களில் உள்ள கடைகளில் அதன் உரிமையாளர் பெயர், மொபைல் ஃபோன் எண் இடம்பெற வேண்டும் என உத்தரவு செய்யப்பட்டிருக்கிறது. இது முஸ்லிம்களுக்கு எதிரானது என எதிர்க்கட்சிகள் விமர்சித்திருந்த இந்த விவகாரத்தையும் பார்லிமென்ட்டில் விவாதிக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் கூறியிருக்கிறது. மணிப்பூரில் நிலவும் வன்முறைகள், ஜம்மு காஷ்மீரில் நடக்கும் பயங்கரவாத தாக்குதல், வேலைவாய்ப்பு இன்மை, விலைவாசி உயர்வு என பல பிரச்சனைகள் குறித்து பார்லிமென்ட்டில் விவாதிக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியிருக்கிறது. லோக்சபா துணை சபாநாயகர் பதவியை எதிர்க்கட்சிகள் தரப்பு அளிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் பிரதிநிதிகள் கூட்டத்தில் வலியுறுத்தியிருக்கிறார்கள். அனைத்து பிரச்சனைகளும் தொடர்பாக விவாதிக்க தயாராக உள்ளதாக பார்லிமென்ட் விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் அமளி ஏற்படுத்தாமல் ஆக்கப்பூர்வமான விவாதங்களுக்கு தயாராக இருக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகளுக்கு அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். விதிகளுக்கு உட்பட்டே விவாதங்கள் நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். பார்லிமென்ட் பல்வேறு பிரச்சனைகள் எழுப்ப உள்ளதாக எதிர்க்கட்சிகள் தெரிவித்துள்ள நிலையில் ஆளும் கூட்டணியில் உள்ள பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து கேட்டு வலியுறுத்தியுள்ளது. ஆளும் தரப்புக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடின் தெலுங்கு தேசம் மற்றும் பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் முக்கிய கூட்டணி கட்சிகளாக உள்ளன. இரு முதல்வர்களும் தங்களுடைய மாநிலங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து அளிக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். இந்நிலையில் நேற்று நடந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் ஐக்கிய ஜனதா தளம் இதை வலியுறுத்தியிருக்கிறது. இதற்கு பீகார் முன்னாள் முதல்வர் லாலு பிரசாத் யாதவின் ராஷ்டிரிய ஜனதா தளமும் ஆதரவு தெரிவித்திருக்கிறது. ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து கேட்டு முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியின் ஒய்ஆர் காங்கிரஸ் குரல் கொடுத்ததே. அதே நேரத்தில் தெலுங்கு தேசம் இதில் அமைதி காத்தது. ஒடிசா முன்னாள் முதல்வர் நவீன் பட்நாயக்கின் பிஜுஜு ஜனதா தளம் பல்வேறு விஷயங்களில் பாஜகவுக்கு ஆதரவாக செயல்பட்டு வந்தது. ஆனால் லோக்சபா தேர்தலுடன் நடந்த சட்டசபையின் தேர்தலில் பாஜகவிடம் தோல்வியடைந்த பின் அதன் நிலைப்பாடு மாறியுள்ளது. பாஜகவுக்கு எதிராகவே செயல்பட்டு வருகிறது. ஒடிசாவுக்கு சிறப்பு அந்தஸ்து அளிப்பதற்காக 2014 சட்டசபை தேர்தலின் போது அளித்த வாக்குறுதியை பாஜக நிறைவேற்ற வேண்டும் என நேற்று நடந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் அந்த கட்சி வலியுறுத்தியிருக்கிறது. இதுகுறித்து நமது கடையர் செய்தி பிரிவாளர்கள் டெல்லியில் இருந்து நமக்கு செய்தி சொன்னது பார்த்தோம் என்று சொன்னால், நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இன்று துவங்குகிறது. இதில் பொருளாதார ஆய்வு அறிக்கையை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்கிறார். நாளை தொடர்ந்து 7வது முறையாக மத்திய பட்ஜெட்டை அவர் தாக்கல் செய்ய இருக்கிறார். சமீபத்தில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 3வது முறையாக வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்து மோடி தொடர்ந்து 3வது முறையாக பிரதமராக பதவியேற்கிறார். புதிய அரசியல் நிர்மலா சீதாராமனுக்கு மீண்டும் நிதியமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று துவங்குகிறது. தேர்தலுக்கு பிறகு புதிய அரசு அமைந்துள்ளதால் இந்த கூட்டத்தொடரில் முழு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டு மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதற்கு முந்தைய நாள் நாடாளுமன்றத்தின் பொருளாதார ஆய்வு அறிக்கை தாக்கல் செய்யப்படுவது வழக்கம். அந்த வகையில் பொருளாதார ஆய்வு அறிக்கையை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று தாக்கல் செய்கிறார். கடந்த 2023-2024 நிதியாண்டின் பொருளாதார செயல்பாடு, பணவீக்கம், நிதி பற்றாக்குறை துறைகளின் வளர்ச்சி போக்கு எப்படி இருந்தது, வரும் ஆண்டின் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் என்ன என்பது உள்ளிட்ட விவரங்கள் இந்த ஆய்வு அறிக்கையில் இடம்பெறும் என தலைமை பொருளாதார ஆலோசகரின் வழிகாட்டுதலுடன் இந்த ஆய்வு அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது.
மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாளை தாக்கல் செய்ய இருக்கிறார். இதன் மூலம் தொடர்ந்து 7வது முறையாக மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்தவர் என்ற புதிய சாதனை படைத்து மொரார்ஜி தேசத்தின் சாதனையை முறியடிக்க இருக்கிறார். 1959 முதல் 1964 வரை மத்திய நிதி அமைச்சராக இருந்த மொரார்ஜி தேசாய் 5 முழு பட்ஜெட், ஒரு இடைக்கால பட்ஜெட் என தொடர்ந்து 6 முறை பட்ஜெட் தாக்கல் செய்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. முந்தைய ஆண்டுகள் போல இந்த முறையும் காகிதமில்லா முறையில் டிஜிட்டல் வடிவில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. மத்திய பட்ஜெட் செல்போன் செயலில் பட்ஜெட் வரை இன்று இடம்பெறும். இது ஆங்கிலம், ஹிந்தி ஆகிய மொழியில் இருக்கும். மத்திய பட்ஜெட் இணையதளத்திலிருந்து இந்த செயலியை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இந்த ஆண்டு மக்களவை பொதுத் தேர்தல் நடைபெற்றதால் வழக்கமான பட்ஜெட் தாக்கல் செய்யும் நாளான பிப்ரவரி 1ஆம் தேதி இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. தேர்தலுக்கு பிறகு புதிய அரசு அமைந்துள்ளதால் முழு பட்ஜெட் நாளை தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. பட்ஜெட் தயாரிப்பின் ஒரு பகுதியாக பல்வேறு துறைகளின் பிரதிநிதிகளுக்கு நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கலந்துரையாடியிருக்கிறார். குறிப்பாக வர்த்தக சங்கங்கள், கல்வி, சுகாதாரத்துறையினர், வேலைவாய்ப்பு, குறு சிறு நடுத்தர நிறுவனங்களின் பிரதிநிதிகள், தொழில்துறையினர், பொருளாதார வல்லுநர்கள் சந்தித்து அவர்கள் ஆலோசனைகளை கேட்டறிந்திருக்கிறார். மூலதன செலவை அதிகரிக்க வேண்டும், நிதி பற்றாக்குறையை குறைக்க வேண்டும், வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்ற இந்த ஆலோசனையின் போது பொருளாதார வல்லுநர்கள் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. மத்திய பட்ஜெட்டில் பல்வேறு வரி சீர்திருத்தங்கள் செய்யப்படும். தொழில்துறையை ஊக்குவிக்கும் அறிவிப்புகளும் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுபோல தனிநபர் வருமான வரி விலக்கு உச்சவரம்பு உயர்த்தப்படும் என்றும் பொதுமக்கள் எதிர்பார்க்கிறார்கள். பட்ஜெட் மீதான விவாதம் வரும் 24ஆம் தேதி முதல் நடைபெறும். மேலும் இந்த கூட்டத்தொடரில் 6 மசோதாக்கள் தாக்கல் செய்ய மத்திய அரசிடம் திட்டமிட்டிருக்கிறது. இதில் விமானம் சட்ட மசோதா, ஜம்மு காஷ்மீர் பட்ஜெட்டுக்கு ஒப்புதல் பெறும் மசோதா ஆகிய முக்கியமானவையாக இருக்கிறது. இந்த கூட்டத்தொடர் ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை நடக்க இருப்பதாக டெல்லியிலிருந்து நமக்கு கடையர் செய்தி நிபுணர்கள் நமக்கு தெரிவிக்கிறார்கள்.